எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த வெயில் காலத்தில் நல்லா கூலாக ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கிறோன்னு தோணும். ஸோ இன்றைக்கி நம்ம 2 விதமான ட்ரிங்க்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இந்த கேரளா ஸ்பெஷல் குலுக்கி ஷர்பத், ரொம்ப பாப்புலரான ஒரு ட்ரிங்க்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து ஆரஞ்சு வச்சு நம்ம ஒரு ஆரஞ்சு பஞ்ச் செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். ஸோ வாங்க இந்த 2 ரெசிபீஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குலுக்கி ஷர்பத் செய்ய ஃபஸ்ட்டு சப்ஜா விதைகளை ஊற வைக்கணும். இதுக்கு கிண்ணத்தில் 2 டீஸ்பூன் சப்ஜா விதைகள் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. 5 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. அடுத்து ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து மேல் பக்கமாக சின்ன ஸ்லைஸ் அளவு முதல்ல கட் பண்ணுங்க. மீதி பழத்தை பாதியாக நறுக்குங்க. இந்த ஷர்பத்துக்கு நான் பச்சை மிளகாய் பயன்படுத்துகிறேன். பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி விடுங்க. அப்போ தான் அதோட காரம் ஜூஸில் இறங்கும். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சப்ஜா விதைகள் நல்ல ஊறி உப்பி இருக்கு. ஷர்பத்துக்கு தேவையான பொருட்கள் இப்போ ரெடி. ஷர்பத் செய்யலாம். ஒரு கிளாஸில் நறுக்குன சின்ன ஸ்லைஸ் எலுமிச்சை பழத்துண்டை போடுங்க. ஒரு சிட்டிகை உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரையோட அளவு உங்கள் விருப்பப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரைக்கு பதில் தேன் யூஸ் பண்ணலாம். ஒரு கிளாஸ் குலுக்கி ஷர்பத்துக்கு ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு போதும். சப்ஜா விதைகளை போடுங்க. அடுத்து கீறின பச்சை மிளகாய், அடுத்து கொஞ்சம் புதினா இலை போடுங்க. இதில் ஐஸ் கட்டிகளை போடுங்க. கடைசியாக தண்ணி ஊற்றுங்க. அடுத்து ஷர்பத்தை குலுக்க போகிறேன், அதனால ஃபுல்லாக தண்ணி ஊற்றாதீங்க. இன்னொரு கிளாஸ் வச்சு மூடி நல்லா குலுக்குங்க. குலுக்கி ஷர்பத் இப்போ ரெடி. ஆரஞ்சு பஞ்ச் செய்ய நான் 6 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த சாறு இருக்கிற ஆரஞ்சாக பார்த்து வாங்குங்க. இதை பாதியாக கட் பண்ணணும். இதோட ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் எலக்ட்ரிக் ஜூஸரை யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் ஜூஸர் இல்லைன்னா நீங்கள் கையில் ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா ஆரஞ்சையும் பிழிஞ்சதும் இந்த ஃப்ரெஷ் ஜூஸை இன்னொரு பவுலுக்கு மாற்றுங்க. இதில் ஒரு துண்டு இஞ்சியை துருவி போடுறேன். ஆரஞ்சோட புளிப்பை பேலன்ஸ் பண்ண ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்க்குறேன். இதுக்கு கொஞ்சம் ஸ்பைசினஸ் கொடுக்க கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் போடுறேன்.
கடைசியாக இதில் கொஞ்சம் புதினா போடுங்க. புதினா சேர்க்கும்போது இதை கொஞ்சம் கையில் கசக்கி போடுங்க. அப்போ தான் புதினாவோட ஃப்ளேவர் ஜூஸில் ரிலீஸ் ஆகும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நான் சர்க்கரை வெல்லம் மாதிரி எந்த இனிப்பும் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் போட்டிருக்கிற எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ஆரஞ்சு பஞ்ச் இப்போ ரெடி. நீங்கள் இதை அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ 2 விதமான நல்ல சம்மருக்கு ரிஃப்ரெஷிங்காக கூலாக குடிக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து லெமன் வச்சு, இன்னொன்று வந்து ஆரஞ்சஸ் வச்சு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி இந்த சம்மரை நல்லா கூலாக என்ஜாய் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.